ஏன் லட்சுமி உட்காராம நிற்கிறே? ஆமாம், உக்காந்து உக்காந்து காலை தொங்க விட்டு உக்காந்து காலை இட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுதான் எந்திரிச்சாலும் கொஞ்சம் நடப்போம்னு சொல்லிட்டு நடக்கிறேன். என்ன இவ்வளோ காப்பி வாங்க போனாலும் இன்னும் வர்றாளுவோ? யாருமா நீங்கள்? ட்ரெயின்லாம் இப்போ வர்ற நேரம் இல்லையே, ஏன் வேஸ்ட்டாக அங்கே உட்காந்துருக்கீங்க? என் பிள்ளை ட்ரெயினில் இப்போ வராது அந்த சைடு. இங்கே சும்மாலாம் ட்ரெயின் வராதுமா, மணி கணக்குக்கு தான் வரும். இப்போ போணுச்சு ட்ரெயின், அந்த ட்ரெயினில் இறங்குனீங்க? ஆமாம்மா, அதில் தான் இறங்கணும். அப்பயே உக்காந்துருக்குறீங்க. இந்த பொண்ணு மயக்கமாக வருதுன்றுச்சு, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, காப்பி குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னேன். காப்பி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தவளுவோ போனவளுவோ தான் 3 பேர். ஆளியங்கானு பெரியங்கானு எங்கே தொலைப்பட்டு போனாலும்னு தெரியல பிள்ளை. ஓ அப்படியா? இங்கெல்லாம் காப்பி கடைலாம் கிட்டலாம் கிடையாதுமா, அதெல்லாம் ரொம்ப தூரம் இருக்குது. அவங்க எங்கே போய் தேடுறாங்கன்ட்டு தெரியலையே. நீங்கள் இந்த ஊருக்கு புதுசா? ஆமாம்மா, எங்களுக்கு இந்த ஊர்லாம் இல்லை, எங்களுக்கு வெளியூர். இங்கே புதுசாக இங்கே வந்திருக்கோம். காப்பி கடைலாம் கிட்ட இல்லைம்மா, அவங்க வர லேட்டாகும். பார்த்து சீக்கிரமாக போயிட்டு வாங்க, ஒண்டியாக உட்காந்து இருக்காதீங்க. ஏன் பிள்ளை எப்படி சொல்ற? பயமா அங்கே உட்காந்துருந்தா? பயம்லாம் இல்லை, ஆளுங்க நடமாட்டம்லாம் இருக்காதுல்ல. ட்ரெயின் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வருவாங்க. அதுக்கு பிறகு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு வாங்க, எனக்கு வேலை முடிஞ்சிடும், நானும் போகிறேன். என்ன லட்சுமி இந்த பொண்ணு இப்படி சொல்லுது? ஆளுங்க நடமாட்டம்லாம் இருக்காது, சீக்கிரமா போங்கிறாளே, பயமா இருக்கு. அதானே, அந்த வசந்தி இழுத்துட்டு வந்து நம்மளை இப்படி உட்கார வச்சுக்கிட்டு காப்பி வாங்கிட்டு வரண்டு போனாலும் எங்கே போனாலும் தெரியல. நம்மளுக்கு இந்த ஊரெல்லாம் தெரியுமா? எங்கே கண்டு நம்ம போகிறது வர்றது, அவ்வளோ எங்கே தேடுறது? நான் மயக்கமாக வருதுன்னு சொன்னது தப்பு இருக்கு. அதுக்கு என்ன செய்கிறது? மயக்கம் வந்தால் மயக்கம் வருதுன்னு தானே சொல்ல முடியும். இவ்வளோ எங்கே போனாலும் தெரியலையே. என்ன லட்சுமி, எனக்கு வர பயமா இருக்க மாதிரி இருக்கு. 3 பேரும் குமரியா போனாலும் யாராச்சும் கடத்திட்டு போய்ப்பாங்களோ? ஆமாம், நீ வேற. அப்படிலாம் யாரும் கடத்தாதுவா. இவ்வளோ ஊரையே விற்று உலகத்தையே விற்றுட்டு வந்துடுவாளுவா. எங்கே போனாலும் இப்போ தெரியல. சுதா, நீ போன் வச்சிருக்கியா? என் போன இருக்கு லட்சுமி, நான் அவட்ட தான் கொடுத்து வச்சேன். வசந்திட்ட பேக்கரி இல்லைன்னு சொல்லிட்டு கட்டப்பையில் போடாது உடஞ்சி கழிச்சு போட கீழே உந்துரும் காணா போயிட்டு அவட்ட வச்சு கட்டி கொடுத்தேன். அதோட தூக்கிட்டு போயிட்டா, போன வர கொடுக்கல. நானும் அந்த ஒரு கழிச்சா மயக்கம் வந்ததில்ல, அவட்ட கேட்டு வாங்காம வந்துட்டேன் போனேன். அது கிடக்கு போ. நீனும் கொடுத்துட்டியா? நானும் தான் அவள்கிட்ட கொடுத்து வச்சேன். பேக்கு எடுத்து வராமல் வந்துட்டான், அவ்வளோதான். 3 பேரும் பேக்க மாட்டிக்கிட்டு அலையிறாள் கொடுத்து வச்சுக்க சொன்னேன். நானும் என்னட்ட வாங்காமல் வந்துட்டேன், மறந்துட்டேன். இந்த போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவளுவோ வந்துடுவாளுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னத்துக்கு ஃபோனு, நம்ம ஊருக்கு போடும் போது எடுத்துக்கலாம் வாங்கிக்கலான்ட்டு. இப்படி போவாளுவோன்ட்டு யாருக்கு தெரியும்? என்ன செய்யறது? இப்படி நம்மள நடுராத்திரியை விட்டு போன மாதிரி விட்டுட்டு போயிட்டாளே. காப்பி வாங்க போனதில்ல, இங்கே வர்ற வெட்டியை மறந்துட்டாளோலோ. மறந்துக்கிட்டு எங்கேயாச்சும் அலையிறாளோல, என்னாடி தெரியலையே. என்ன லட்சுமி செய்யறது? யார்கிட்ட கேட்கறது? லேட்டாக வர ஆகுது லட்சுமி. என்னமோ ஜவுளி கடைக்கு போகணுன்றாளுவோ, எடுத்துட்டு வந்து நம்மளை உட்கார வச்சுட்டு இவ்வளோ எங்கே போனாலும் தெரியல. கடைக்கெல்லாம் எப்படி போவாளுவோ? மணியும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரு மணி வர கிடையாது. என்ன அது, ரயில் ஜங்ஷனில் ஒரு மணி வர மாட்டேருக்காதோ, ஒரு கடிகாரத்தை வர காணும். உதவிலாம் எங்கே போச்சுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது? அக்கா, அடியே எங்கடி போனீங்க? நீங்க எங்கே போனீங்க? ஏன்டி எங்களை இழுத்துட்டு வந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டு 3 பேரும் போன, நீங்கள் எங்கடி போனீங்க? எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமாடி? இங்கே என்ன ஒரு டைமும் இல்லை, மணியும் இல்லை. ஒரு ஃபோனை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டோம், ஃபோனும் இல்லை. எவ்வளோ நேரமாக நானும் இவ்வளோ உட்காந்து புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். எங்கே போனீங்க நீங்கள்? ஏக்கா, உங்களுக்கு காப்பி வாங்க தானே போனோம். சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு நீங்கள் காப்பி கேட்டுட்டீங்கன்ட்டு எவ்வளோ இடம், எத்தனை இடம் தேடிக்கிட்டு ஒருத்தவங்கள்ட்ட காப்பி கடை இருக்கா, காப்பி கடை இருக்கான்ட்டு. இங்கெல்லாம் ஒரு காப்பி கடையே கிடையாது, ஜூஸு கடை தான் வச்சுருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்டையா காப்பி கடை எங்கே இருக்குது, காப்பி கடை எங்கே இருக்குன்னு நான் 3 பேரும் தேடிக்கிட்டு தேடி போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். பேசுவீங்க, இதான் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. ஏன் உங்களை ஏன் தேடிட்டு யார் இப்போ சொன்னா? இல்லைன்னா வந்துட வேண்டியது தானே. நீங்கள் மயக்கமாக வருதுன்னு சொன்னீங்களா? என்ன வருது? அதுக்காக நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கடையை அங்கே இருக்குது ஒரு கடை, அது 1 கிலோமீட்டருக்கு தாண்டி அங்கே நடந்து போய் வாங்கிட்டு வரேங்க்கா.
எங்க நட்டச்சி? இந்த கிளாஸுக்காக அவளை அங்கே உட்கார சொல்லிட்டாரு டீ கடைக்காரு. கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்தாரு பாட்டு தான் அவளை அழைச்சிட்டு வரணும். சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுங்க. பேசுறீங்க பேச்சு. இந்த காப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு எப்படி பேசுறாங்க பச்சியா? போயிட்டு போய் லட்சுமி நம்ம காத்தனா வாங்கிட்டு வராளுவா. இவ்வளோ அலையா அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காளுவா. சீக்கிரம் குடிச்சிட்டு கொடுங்கக்கா. கிளாஸை கொடுத்துட்டு தான் பரிமாளத்தை அழைச்சிட்டு வரணும். என்னடி இந்த ஊரில் இந்த கிளாஸ் நம்பி வர கொடுக்க மாட்டாங்களாடி? அதுக்கு அவளை நிற்க வச்சுட்டு வந்திருக்காளுவா. ஐயோ அவளை ஒண்டியா நிற்க வச்சுட்டு வந்திருக்கீங்களடி? அவளை யாரையும் இழுத்துட்டு பாப்பாரா நீ இப்ப? என்ன லட்சுமி நீ வேற எப்படி பேசுற? அவளை ஒரு பொண்ணு தானே வயசு பொண்ணு நிற்க வச்சுட்டு வந்திருக்காளோ பார்த்தா காப்பி சீக்கிரம் குடிச்சிட்டு கொடு. ஆமாம் நீங்களா குடிச்சிங்களா? நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டோங்க்கா. உங்களுக்கு தான் காப்பி 2 பேருக்கு. ஜூஸ் இங்கேயே இருக்கு பக்கத்துலையே. காப்பி கடை தான் இல்லை. தெம்பா குடிச்சு விட்டுதான் நம்மள அப்படி உட்கார வச்சுட்டு நிக்க வச்சுட்டு போயிருக்காளுவோ. காப்பி தேடிக்கடி அலைஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, இதான் பேசுவீங்க. இதுக்கு மேலேயே பேசுவீங்க. நானே பயந்து போயிட்டேன். 3 பேரும் குமரியா போனீங்களே, எங்கே போனீங்களே தெரியல, வெட்டி தெரியாமல் அலையிறீங்களே என்னமோ சொல்லிட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கோம் நானும் லட்சுமியும். இல்லைக்கா காப்பி கடை தேடி கண்டுபிடிக்கத்தான் லேட் ஆயிடுச்சுக்கா. பயந்துட்டு உட்காந்துருக்க நீங்கள் தான் அப்படி பேசுகிறாங்களா? உனக்கு காணும் தட்டி பேசுகிறோம். உங்களை காணும் போனவளை காணும் மட்டும் தான் நான் லட்சுமியும் சொல்கிறேன். கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கா பரவாயில்ல கூடி. காப்பி வேற நல்லா ரெடி பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. காப்பி நல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. பிக்காசத்தை நிறையா ஊற்றி வச்சிருக்கேன். பாலம் இல்லை, ஒன்றும் இல்லை. சுகரும் இல்லை. இனிப்பே குறைச்சலா இருக்கடி. வசந்தியாக்கா பத்தியா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காப்பியை வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கெங்கே அலைஞ்சி எப்படிலாம் பேசுது அப்புறம் 2 பேரும் குடிக்கிறதுக்கு. சும்மா கிட்ட போயிட்டு போகுது. காப்பி குடிச்சு தரேன். கிளாஸை கொடுத்துட்டு சீக்கிரமா வாங்கடி. வசந்தியாக்கா என்ன இவ்வளோ கூட்டம்? நமக்கெல்லாம் புடவை இருக்கே இல்லையா தெரியலையாக்கா? ஏன்டி புடவை இல்லாமல் எப்படி இருக்கலாம்? கூட்டம் எல்லாம் ஆஃபர் போட்டுருக்காங்க, எல்லாம் வராங்க. உனக்கு புடவை இல்லையா? நீ ஊருக்கு போ. எனக்கு இல்லாதப்போ உனக்கு வந்து எப்படி இருக்கும்? நீ நம்ம ஊருக்கு. சுதா என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு? இந்த கடையில எப்படி எடுப்பாள் இவ்வளோ புடவை? அதான் தெரியலப்போ, எத்தனை மணி ஆக போதுன்னு தெரியல. எத்தனை மணிக்கு இவ்வளோ புடவையை எடுத்துட்டு எப்படி ஊருக்கு போறது? வசந்தியாக்கா கடை நல்லா பெரிய கடையாக தான் இருக்கு. இந்த பெரிய கடையில் எப்படி ஆஃபர் போட்டிருக்காங்க? என்ன கேள்வி கேட்குறா பாரு. ஆஃபர் போட்ட தோட்டத்தில் அங்கேருந்து வந்திருக்க. ஆஃபர் போடல இருக்குங்க வரப்பட. அதானே என்ன இப்படி கேட்குறக்கீதா? இவ்வளோ போய் சொல்லி கொடுத்துருவா அதற்கு ஓனர்கிட்ட ஏன் ஆஃபர்லாம் போட்டிருக்கீங்கன்ட்டு. அப்படிதான் சொல்லு. இல்லைக்கா நான் சும்மா கேட்குறேன். நம்மளுக்குள்ளே தானே பேசுகிறேங்க. யாருமே காணு. யார்கிட்ட கேட்குறது படம்லாம் எங்கே இருக்குண்டு? இங்கே யாருமே காணு. வசந்தியாக்கா இந்த பாத்தியா, இந்த துணி பூரா 120 ரூபாவாம். லூசே நல்லா கேள்வி கேட்டப்பா. என்ன இருக்கீடா 120 ரூபாய்க்கு இவ்வளோ துணி கொடுப்பாங்களா? கேட்குறா பாரு கேள்வி. அது கிடக்குப்பா, நல்ல கேள்வி கேட்டா. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாம் சிரிக்கிறீங்க. நீ கேட்டதே தப்பு தாண்டி. 120 ரூபாய்க்கு இவ்வளோ துணி கொடுப்பாங்களாடி? எதை எடுத்தாலும் 120 ரூபான்னு போட்டிருக்கு. இதில் உள்ள பொருள் எதை எடுத்தாலும் 120 ரூபா. அப்படி படிக்கணும். அப்படி தான் இருக்கு. ஓ, இதில் உள்ள துணி எடுத்தால் எந்த துணி எடுத்தாலும் 120 ரூபாவா? அப்போ ஒரு துணி 120 ரூபா. அப்படித்தான் லூசு. நான் தான் சரியா புரிஞ்சுக்கலையா? அதான் எல்லாம் சிரிக்கிறீங்க. பாங்க பாங்க. நல்லா கேட்டா கீதா. ஆமா இங்க என்னடி ஒரு ஆள் வர காணி யார்கிட்ட கேட்கறது? இதெல்லாம் புடவை சச்சன் இல்லை இருக்கு. இது சுனிதாரு மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு. வசந்தி ரொம்ப புடவை வாங்க தானே வந்தோம். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. யார்கிட்ட கேடு? கேட்குறேன். இங்க யாரும் தெரியலடி. நம்மள தோட்டத்துல கேட்கணும் பேருக்கு. அதே கேளுங்கடி மாசம் நிக்காம. லட்சுமி அக்கா வந்து அவதி படம் புடவெல்லாம் பார்த்து தான் போக்கணும். அவசரப்படக்கூடாதுக்கா. போய்கிட்டு எப்பயாச்சும் வாங்கடி. லட்சுமி அக்கா நீங்கள் வாங்க மாட்டீங்க? புடவை வாங்காமே வந்திருக்கு லட்சுமி அக்கா கூட. அதானே நான் இதுக்கடி அப்படியே தண்டமா வரப்போறேன். புடவை வாங்க தான் வந்திருக்கேன். இல்லாட்டி நீங்க வாங்கறத வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன். அதானே பரிமளா நீ ஆச்சு நிற்க பாரு. யாரே கேளுடி புடவை சச்சன்லாம் எங்கே இருக்குண்டு?